அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாப் ஐஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு திட்டம் பார்க்க போகிறோம். தினம் ஒரு திட்டமில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம். மக்களிடம் செல், அவர்களோடு வாழ், அவர்களை நேசி என்ற பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை பாதையில் நமது தமிழ்நாடு அரசு மக்களின் மீது கொண்டிருக்கும் அக்கறைக்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஓகேவா, சரியா? இது அண்ணாவோட வரிகள், அதுக்கு ஏற்ற மாதிரி தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இந்த திட்டம் இப்புதிய திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இந்த திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற நேமே என்னது, சிஎம் நம்மளுடன் இருக்கிறார், நம்மளுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி என்னெல்லாம் செஞ்சு தர முடியுமோ அதை செஞ்சு தரார் அப்படிங்கிறதான் ஒரு கோட் மாதிரி நம்ம இதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த திட்டத்தோட கோரும் கூட. ஓகேவா, சரி. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும். ஓகேவா, இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றாடம் மக்களுக்கு அரசு துறையில் ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும். இந்த சான்றிதழ் வாங்கணும், இந்த மனையோட பட்டா வாங்கணும், இது அதுன்னு சொல்லிட்டு வேலை இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை அரசு ஆஃபீஸ்க்கு போயிட்டு நின்றுட்டு இது பண்ணாமல் அதை இவங்களே ஒரு முகாமிட்டு இருந்து சில நாள் அவங்க இருக்கிறப்ப அது மக்களுக்கு அவங்களே தேடி அந்த சேவையை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டம் மூலயமா செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இது பண்ணுறப்ப, இந்த திட்டத்தை பார்க்குறப்ப கண்டிப்பாக இங்கே நம்ம அரசு பணிக்காக படித்து கொண்டிருக்கும் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நீங்கள் எல்லோரும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திஸ் இஸ் ஃபார் சர்வீஸ் ஆஃப் தி பீப்புள். ஓகேவா, ஸோ இப்போ இந்த திட்டம் ஸ்கீம்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு டோட்டலாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு டெமோக்ரஸியாக எல்லாருக்குமானது. ஸோ இந்த நாடு, ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக நம்ம போய் உட்கார்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஃபார் த பீப்புள். ஓகேவா, ஸோ முக்கியமாக மக்களுக்காக சேவை செய்கிறதுக்கு தான் நம்ம அந்த சீட்டில் போய் உட்காரோம். பட் இப்போ டே பை டே பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியலாக ஆனதுக்கப்புறம் சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வரவங்கள மக்களை ரொம்ப டைம் இழுத்தடிக்கிறது, அப்புறம் அவங்களுக்கான ஒர்க்கை சீக்கிரம் செஞ்சு கொடுக்குறதில்ல, அப்புறம் அந்த அதிகார தோணியில் நம்ம அந்த சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் மக்களை வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுறது, இது எதுவுமே ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஓகேவா, நான் எதுக்கு இங்கே இதை பேசுகிறேன்னா, இது நம்மளை சார்ந்தது தான். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே மக்களுக்காக தான் சேவை பண்ண போகிறோம். சரியா, அப்படி இருக்கிறப்ப நான் படிச்சுட்டேன், நான் சீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய ஆட்டிடியூட் மாறக்கூடாது. ஓகேவா, ஸோ எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். நம்ம எதுக்காக படிக்கிறோம், மக்களுக்காக சேவை பண்ணுறது தான் படிக்கிறோம். ஓகே, இந்த கண்டிஷன் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த சூழலை கரெக்டாக செயல்படுத்துறதுக்கு தான் எல்லா நம்ம அட்மாஸ்பியரையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ சர்விங் த பீப்புள் அப்படிங்கிறது அது மட்டும்தான் நம்ம மைண்டில் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஸோ அதனால் நீ இப்படி பண்ணிட்ட, நான் இழுத்தடிக்கிறேன், வந்தால் உடனே நாங்கள் சைன் போட்டு கொடுத்துட்டோன்னா வேலை நடந்துருச்சுன்னா என்னோட கெத்து என்ன ஆகுறது? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஒர்க் இஸ் ஒன்லி ஃபார் சர்விங் தி பீப்புள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேவா, சரி. அப்படி இருந்தால் தான் ஒரு ஹெல்த்தியஸ்ட் வேயாகவும் இருக்கும். அண்ட் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு உதவுறதுக்கு தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ அதுக்காக தான் வேலை, இது நம்ம நாடை முன்னேற்றி கொண்டு போனோம். எல்லாருமே ஒர்க்கிங் அண்டர் தட் ஒன்லி. ஸோ அதனால் எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 15, 2025. ஓகேவா, ஜூலை 15, 2025 முதல் நவம்பர் மாதம் 2025 வரை 1000 சிறப்பு முகாம்கள்
இந்த திட்டத்தின் பேரில் வந்துட்டு தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 13 துறைகள் 43 சேவைகள் கொடுக்குறாங்க நகர்ப்புறத்துக்கு. ஸோ அர்பன் டெவலப்மெண்ட்ஸ், அர்பனில் வந்து நகர்ப்புறத்தில் முகாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 13 துறைகள் சார்ந்ததும் அண்ட் 43 சேவைகள் அதில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து வந்து ஊரகம் பஞ்சாயத்து சார்ந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 15 துறைகள் அண்ட் 46 சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதி சான்று பெற, பட்டா மாற்றம் செய்ய, பென்ஷன் வாங்க, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்து விடுபட்ட மகளிர் பயன்பெற, மருத்துவ காப்பீடு மற்றும் ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய, ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் செய்ய போன்ற பல கோரிக்கைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அலுவலர்கள் நேரடியாக உங்கள் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே வந்து தீர்வுகளை வழங்க உள்ளனர் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமான திருத்தத்துக்கு நம்ம போய் ஆஃபீஸில் போய் நின்று கஷ்டப்பட்டு இன்னைக்கு செய்ய மாட்டோம், நாளைக்கு வாங்க, இப்படிலாம் பண்ணி இல்லாமல் பீப்புளுக்கு பார்த்தீங்களா, அப்போ வந்து சிஎம்ஏ இந்த மாதிரிலாம் நேரடியாக மக்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு தானே பண்ணுறாங்க. இப்போ அதை வந்து எல்லாருமே கரெக்டாக பண்ணோம். சரி, அப்போ வந்துட்டு இந்த நேரடியாக அவங்களுக்கு இருக்கிற இருப்பிடத்துக்கே சென்று அவங்களுக்கு தேவையான இந்த இதெல்லாம் முகாமிட்டு அதை சரி பண்ணி கொடுக்குறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்ன துறைகள், என்னென்ன சேவைகள்? ஓகே, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. ஓகேவா? ஸோ நகராட்சி நிர்வாகம் அப்படி நகராட்சி முனிசிபாலிட்டி வர முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுதான் வந்துட்டு இது. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த துறையிலையும் அண்ட் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரக வளர்ச்சி, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டு, பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. ஓகேவா? ரெவென்யூ அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த பேரிடர் மேலாண்மை துறைன்னு சொல்லக்கூடிய இந்த துறை, அந்த சார்ந்த சேவைகள் அதுவும் தராங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேளாண்மை உழவர் நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஸோ அதோட சேவைகள் சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இவங்க இந்த துறை சார்ந்த சேவைகள். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறைகள் எல்லாத்துலேயும் அதில் கீழ்கண்ட சேவைகள் வந்துட்டு என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட், அரசு சேவைகளை பொதுமக்களுக்கு மிக விரைவாகவும் எளிதாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் கொண்டு சேர்ப்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற உள்ளது. ஓகேவா? சரி, அது வந்து இந்த மாதிரி அரசு சேவைகளை பொதுமக்களுக்கு விரைவாகவும் எளிதாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த திட்டம். ஓகேவா? சரி, இந்த திட்டத்தை நாள் பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜூலை 15, 2025 வந்து தொடங்கியிருக்காங்க. இடம் பார்த்திங்கன்னா வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இந்த திட்டம் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நம்மளுடைய சிஎம்மோட ஆஃபீஸ் கண்ட்ரோலில் இந்த திட்டம் இருக்குது. அதுவும் சேர்ந்து அனைத்து துறையும் சார்ந்து தான் இந்த திட்டம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நாள் வந்து ஜூலை 15, 2025, இடம் வந்துட்டு கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நன்றி.